இன்றைய பாசுரமானது நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பாளனை எழுப்பி அதற்கு பிறகு வாசல் காப்பானை எழுப்புவதாக அமைந்திருக்கக்கூடிய பாசுரம். திருப்பாவையானது பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும். அதனுடைய பெருமையை சொல்கிற பொழுது வேதங்கள் அத்தனைக்கும் வித்தாய் இருக்கக்கூடியது திருப்பாவை. கோதை தமிழ், இது தமிழிலே உள்ளது. வடமொழியிலோ சமஸ்கிருதத்திலோ மற்ற மொழியிலோ இல்லாமல் தூய செந்தமிழிலே இருப்பதனாலே செப்பு என்று அருள் செய்தார். அப்பேற்பட்ட தூய தமிழ் மாலை என்று சொல்லக்கூடியது திருப்பாவை. இந்த சங்க தமிழ் மாலை இருக்கு. ஐந்து மைந்தும் அறியாத மானிடரை பையம் சுமப்பது வம்பு என்றார்கள். இதை 5 5ஆக பிரித்தார்கள். முதல் 5 பாசுரத்திலே எம்பெருமானுடைய நிலையை சொல்லி, அடுத்த 2 5 தான் எம்பெருமானை அடைவதற்கு வழி அந்த நாராயணனையே அனுபவிப்பதாக இருந்தாலும் கூட தனித்து அனுபவிக்கக்கூடாது. நல்ல தகுதியுடைய ஆச்சாரியர்கள் அல்லது பாகவதர்களை துணை கொண்டுதான் செல்ல வேண்டும் என்பதை ஆண்டாள் அற்புதமாக 10 தோழியர்களை எழுப்பிக் கொண்டு அங்கு நந்தகோபனுடைய திருமாளிகை சென்றார்கள். இதிலிருந்து 15 பாசுரங்கள் ஒவ்வொரு 5 5ஆக ஒவ்வொரு கருத்தை சொல்லுவதாக அமைந்திருக்கக்கூடியது. இன்றைய பாசுரம் 16வது பாசுரம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ் திறவாய், ஆயர் சிறுமேரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலிழப்பாடுவான், வாயால் முன்ன முன்ன மாற்றாதே அம்மா, நீ நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய். நேற்றைய பாசுரத்திலே இளங்கிளியாய் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பெண்ணை எழுப்பினார்கள். அதோடு சேர்ந்து எழுப்புகின்ற பாசுரங்கள் முடிந்தது. எங்கு செல்வதற்காக இவர்களை எல்லாம் துணை தேடினார்கள் என்று சொன்னால், அந்த எம்பெருமான் கண்ணன் எங்கிருக்கின்றோ அதுவே கோவில். எப்படி ராமன் எங்கிருக்கின்றானோ அந்த இடமே அயோத்தி என்று சொல்லி சீதா பிராட்டி சொல்லியது போலே, நந்தகோபனுடைய திருமாளிகையிலே உள்ளே பள்ளி கொண்டு இருப்பதனாலே இதையே கோயிலாக மாற்றினார்கள். ஒரு கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அங்கு துவாரபாலர்கள் இருப்பார்கள். துவாரபாலர்களுடைய அனுமதி பெற்றுக்கொண்டு அப்புறம்தான் உள்ள சன்னதியில் சென்று பெருமாளை சேவிக்க வேண்டும். இதுதான் முறை. இது வேதம் விதித்த முறை. துவாரபாலர்கள் எத்தனை பேர் என்று சொன்னால், ஒரு சன்னதிக்கு 4 திக்கு இருக்கும். அந்த 4 திக்கிலையும் 8 துவாரபாலர்கள் இருப்பார்களாம். இங்கு 8 பேரை எழுப்பவில்லை, ஒருவரை தானே எழுப்புகிறார்கள் என்று சொன்னால், ஒருவரை சொன்னது அந்த 8 பேருக்கும் சமமாகும். யாகசாலைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 திக்கிலும் 4 2 8 துவாரபாலர்களை அதோடைய வரைந்து வைத்திருப்பார்கள். அது நமக்கு புரியாது. இப்பொழுது தான் நாம் தெரிந்து கொள்கின்றோம். வியாக்கியானங்களிலே பார்க்கின்ற பொழுது எம்பெருமானுக்கு 8 திக்கிலும் 8 பாலகர்கள் இருப்பது போல இங்கும் நாயகனாய் நின்ற நந்தகோபன். எப்படி நாயகன் என்று சொன்னால், எம்பெருமானையே தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கக்கூடியவன் நந்தகோபன். எனவே நாயகன். நாயகன் எம்பெருமான் நாயகன். எம்பெருமானை பெற்றிருக்கக்கூடிய நந்தகோபன் நாயகன். எம்பெருமானை பெற்றிருக்கக்கூடிய நந்தகோபனை பெற்றிருக்கக்கூடிய ஆயர் சிறுமிகள் அத்தனை பேருமே நாயகனாக சொல்லக்கூடியது இந்த எம்பெருமானையும் நந்தகோபனையும் ஆகினாலே நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. அந்த கோயிலை காக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் இந்த துவாரபாலர்கள். காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே. முதலிலே 2 துவாரபாலர்கள் எதை? கோயிலை காக்கக்கூடியவர்கள். கோயில் என்று சொல்லக்கூடியது பெரிய மதில் பக்கத்திலே இருந்து காக்கக்கூடியது. அதை தாண்டி உள்ளே சென்றும் என்று சொன்னால் கொடித்தோன்றும் தோரண வாயில். பெருமாளுக்கு அருகிலே செல்லுகிற பொழுது அங்கு 2 துவாரபாலர்கள் இருப்பார்கள். அந்த 2 பேரும் இருந்தார்கள் என்று சொன்னால் அங்கிருந்து தோரணங்கள் எல்லாம் கட்டியிருக்குமா. பெருமாளுடைய ஸ்தானம் ஆஸ்தானம் என்று சொல்லி ராஜகுமாரன் அந்த சிம்மாசனத்தில் இருக்கும்போது அங்கு மேலெல்லாம் விதானங்கள் இருப்பது போல இங்கு ராஜாதி ராஜனாக இருக்கக்கூடிய இந்த நந்தகோபன் குமரன் இருக்கின்றானே, அந்த திருமாளிகையிலே விதானங்கள் எல்லாம் கட்டியிருக்குமாம். அந்த இடத்துல இருந்து 2 காவல்காரர்கள். இவன் வாசல் காப்பான், அவன் கோயில் காப்பான். கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்திறவாய். இப்படி சொன்ன உடனே அங்கு இருக்கக்கூடியவர்கள் இந்த கதவை நீ திறந்து எங்களை உள்ளே விட வேண்டும் என்று சொல்ல, மணிக்கதவம் தாழ்திருவாய். உடனே வெளியே இருந்த பெண்கள் எல்லாம் திறந்து விட்டு உள்ளே சென்று விடுவோம் என்று எத்தனைத்த உடனே அந்த காவல் காப்பவன் இருக்கின்றானே, எதற்காக வந்திருக்கிறீர்கள், நீங்கள் யார், என்ன நோக்கத்துக்காக வந்தீர்கள், வந்தவுடனே கதவை திறப்பதற்காக நான் இங்கே காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல, ஆயர் சிறுமியரோமக்கு நாங்கள் எல்லாம் பெண்கள், ஆயர்கள், சிறுமியர்கள்,
ஆயர் சிறுமியரோ உமக்கு அரை வரை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாயிலிருந்தான். நாங்கள் தினசரி மாலையிலே அந்த கண்ணனோடு சேர்ந்து விளையாடி கொண்டிருப்போம். நாளை காலையிலே அதிகாலையிலே வாருங்கள், உங்களுக்கெல்லாம் நான் பரிசு தருகிறேன் என்று சொல்லி நேற்று நென்னலே வாய் நேர்ந்தான். அப்பேற்பட்ட அந்த கண்ணனிடத்திலே பரிசு பெறுவதற்காக வந்திருக்கின்றோம். சரி, இப்பொழுது எதற்காக வந்திருக்கின்றேன் என்று சொன்னால், துயில் எழப்பாடுவான். துயில் எழுவது என்று சொன்னால், அந்த ராமனை துயில் எழுப்பினார். கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததாம் என்று சொல்லி அந்த மெனியை எழுப்பினாரே, அந்த மாதிரி உறங்குவதை எழுப்பலாமா என்று சொன்னால், காகாசுரன் விருத்தாந்தத்திலே தாயாரை துன்பப்படுத்தின பொழுது தாயார் விழித்து கொண்டார். அந்த தாயார் விழித்து கொண்டிருந்தால் பெருமாள் உறங்கி கொண்டிருந்தவரை எழுப்பி விட்டார்களாம். அந்த நிலையிலே இங்கு நாங்கள் உங்களை எழுப்புவதற்காக வந்திருக்கோம் என்று சொல்ல, எழுப்புவது என்பது உறங்குவதை எழுப்புவது பெரிய குற்றமாகும். ஏனென்றால் அவருடைய அயர்ந்த தூக்கத்திலே இருக்கின்றார்களே என்று சொல்ல, நாங்கள் எதற்காக வந்தோம் என்று சொன்னால், எழுப்பி ஏதாவது பயன் பெற வேண்டும் என்று வரவில்லை. துயில் எழப்பாடுவான். ஒரு ராஜகுமாரர் ராஜாக்கள் எல்லாம் பள்ளி கொண்டால் அதிகாலையிலே சுப்பிரபாதம் பாடுவது இன்றும் சன்னதிகளிலே பார்த்தால் அதிகாலை பொழுதிலே சுப்பிரபாத கோஷ்டி என்றே ஒன்று இருக்கும். அவர்கள் வந்தவுடனே திருப்பள்ளி எழுச்சி, அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே என்று சொல்லி, கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான் கணையுருள் அகன்றது காலையம் பொழுதாய் மதுவிருந்தொழுகின மாமலரெல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்தீண்டி எது திசை நிறைந்தனர் இவருடன் புகுந்த இருங்களிற்றீட்டமும் பிடியோடும் அரசும் அதிர்தலில் அலைகள அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே என்று திருப்பள்ளி எழுச்சுகின்றார்களே. எங்களுடைய முன்னோர்களாக இருக்கக்கூடிய ஆழ்வார்கள் அவர்களெல்லாம் எழுப்பினார்கள். இதற்கு முன்பால் எழுப்புவது என்பது பாவம் அல்ல, அதற்காகத்தான் வந்துள்ளோம் என்று சொல்ல, நீங்கள் எழுப்புவதற்கு அனுமதி கொடுப்பதற்காக நாங்கள் இங்கே இருக்கவில்லை. எங்களுக்கு ஊதியம் கொடுத்து அந்த நந்தகோபன் வைத்திருப்பதே கண்ணனுக்கு தீங்கு வராமல் இருக்கின்ற நாங்களெல்லாம் ஆயர் சிறுமியர் என்று சொன்னீர்களே, ஆயர்களிலே தான் ஒருத்தியாக வந்தாள். முதல்ல சிறுமியர்கள் என்றால் பெண் குலத்திலே பெண்ணிலே வந்தவர் என்று சொன்னான். பெண்ணு தான் சூர்பனகையாக வந்தாள். அதனால் பெண்ணை நான் நம்ப மாட்டேன்னார். நாங்கள் எல்லாம் ஆயர்கள் என்றார். ஆயர்கள் வஞ்சனையால் வந்த பேச்சு முளை உண்ட அஞ்சன வண்ணனை என்று சொல்லி, அந்த வஞ்சனையில் வந்த பேச்சு இருக்கின்றாளே பூதகி, அவளும் பெண்ணு தான், அவள் ஆயர்தான் என்று சொல்ல, இப்படியெல்லாம் எங்களை சோதிக்க வேண்டாம். நாங்கள் எந்த விதமான பிரதி பிரயோஜனம் கருதாமல் அவள் எழுப்புவது மட்டுமே எங்களுடைய குறிக்கோளாக வந்திருக்கின்றோம். அவனிடத்திலே எங்களுக்காகவும் பெறமாட்டோம், பிறருக்காகவும் பெறமாட்டோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்று இறுதியிலே சொன்னது போலே இந்த அற்புதமான பாசுரத்திலே ஆயர் சிறுமியரோ உமக்கு அரை வரை மாயன் மணிவண்ணன் நன்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான். இப்படி சொன்ன உடனே அவன் ஏதோ சொல்லுவதற்கு வாய் எடுப்பது போல இருந்தான். வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா, உன்னுடைய வாய் இருக்கின்றதே நெருப்பு செல்வது போலே உழைமாட்டோம் என்று சொல்லாமல் எங்களுக்கு சாதகமாக நீ என்ன சொல்ல வேண்டும் என்றால், எம்பெருமான் கன்னடத்திலே உள்ளே செல்லுங்கள் என்று அனுமதிதான் வேண்டும் என்று சொல்லி முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலை கதவம் நீக்கேலோ எம்பாவாய். இப்படி சொன்ன உடனே அந்த காவல் காப்பாவனுக்கு ஒரு இரக்கம் வந்து விட்டதாம். நீங்களே கதவை தள்ளிட்டு போங்கள் என்று சொல்லி இவ்வளவு தடுத்தவன் தன்னுடைய கையை தள்ளி நீங்கள் தள்ளி கொண்டு போங்கள் என்று சொல்ல, யார் மறுத்தாயோ நீரே உம்முடைய கையால் திறந்தால்தான் எங்களுக்கு பெருமை. எப்படி ராமன் சுக்ரீவனிடத்திலே அந்த விபீஷண ஆழ்வானிடத்தில் ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று சொல்லுகிற பொழுது வேண்டாம் என்று சொன்னதும் சுக்ரீவன், ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னதும் ஆஞ்சநேயர். ஆனால் மீண்டும் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது சுக்ரீவனையிட்டே அழைத்து கொண்டது போல நீயே அந்த கதவை திறந்து எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த பாசுரத்திலே அருள் செய்தார்கள். எம்பெருமானை தொழுவதற்கு வாயில் காப்பாளன் அனுமதி பெற்று கோயில் காப்பாளன் அனுமதி பெற்று தான் செல்ல வேண்டும். இங்கு வாயில் காப்பாளன் கோயில் காப்பாளன் என்று சொல்வது எல்லாமே ஆச்சாரியன்தான். ஆச்சாரியன் எம்பெருமானை தன்னிட்ட வழக்காக அமைத்து கொண்டிருக்கக்கூடியவன். நாயகனாய் நின்ற நந்தகோபன் யார் என்று சொன்னால் சுவாமி எம்பெருமானார். எம்பெருமானார் நம்முடைய சன்னதியாக இருக்கக்கூடிய கோவில் தான். கோவில் என்றால் திருவரங்கம். தன்னரங்கர் செல்வம் மட்டும் திருத்தி வைத்தான் வாழியே என்று சொல்லி இந்த பெரிய கோயிலை திருத்தி அதனுடைய செல்வத்தை எல்லாம் திருத்தி வைத்தவராகினாலே தென்னரங்க செல்வம் மட்டும் திருத்தி வைத்தவர். எனவே அது மட்டுமல்ல, எம்பெருமானாருடைய பெருமையினாலே உலகத்தில் உள்ள சன்னதிகள் அத்தனையும் திவ்ய தேசங்கள் அத்தனையுமே தன்னுடைய
கருணையினாலே காத்து வரக்கூடியவராகினாலே சீமன்ன சீரன்ன சீமனோத்திரோ அணிதினம் சம்பத்தைய என்று சொல்லி அற்புதமான அந்த செயலை செய்யக்கூடியவராகினாலே அதையும் நந்தகோபனுடைய குகையில் என்று சொன்னார். இங்கு இவருக்கு எப்படி நந்தகோபன் என்று சொன்னால் செல்வப்பிள்ளை என்று சொல்லி மேல்கோட்டையிலே தன்னுடைய மடியிலே வைத்து கொண்டு அந்த பிள்ளையை தான் காத்து வருபவராகினாலே இங்கும் நாயகனான் என்ற நந்தகோபன் உடைய கோயில் காப்பானே உடைய என்று சொன்னால் உடையவரையே உழிப்பதாக அமைந்திருக்கக்கூடியது. கொடித்து வண்டும் தோரண வாயில் காப்பானே கொடியணி நெடுமதில் கோபுரம் குறிகினர் என்று சொல்லி பரமதத்துக்கு தோரணம் உண்டாம். அதை தன்னுடைய அனுமதியினாலே தான் பெற்று தன்னுடைய சம்பந்தம் உள்ளவர்களுக்கெல்லாம் மேல் வீடு தர வேண்டும் என்று பெற்றவராகினாலே கொடித்து வண்ணம் தோரண வாசனையும் காக்கக்கூடியவர் உடையவராகினாலே மணிக்கதவும் தாழ்கிறவாய் 9 கிரந்தங்களை அருள் செய்தார் சுவாமி எம்பெருமானார். 9 கிரந்தங்களும் வடமொழியிலே அற்புதமான ஒரு கிரந்தங்களாக அமைந்து அது மட்டுமல்ல அதை உலகத்தில் உள்ள தத்துவங்கள் வேதாந்த விழுப்பொருள்கள் அத்தனையும் தன்னுடைய சொல்லினாலே காட்டி வந்தவர் ஆகினாலே மணிக்கதவம் தாழ்கிறவாய், அந்த தாளை நீயே திறக்க வேணும். ஏனென்றால் ஆச்சாரியனுடைய கருணை இல்லாவிட்டால் இந்த நம்முடைய அர்த்த விசேஷங்கள் நமக்கு கிட்டாதாகினாலே அதை சொல்லுகின்றார் இந்த பாசுரத்திலே. மணிக்கதவம் தாழ்கிறவாய் 1000 சிறுமியரோ நாங்கள் யார் என்று சொன்னால் சிறுமியர்களாக உள்ளோம். ஞானத்திலே சிறுமியர்கள், எவ்வளவு வயதிலே பெருத்திருந்தாலும் கூட நாம் எம்பெருமானுடைய குணானுபவத்தை ஈடுபடுவதற்கு ஆச்சாரியனிடத்திலே கற்கின்ற பொழுது ஒன்றும் தெரியாதது போல இருக்க வேண்டும். சிறுமியர்களோ 1000 சிறுமியர்களோ உமக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய்ந்தான். சுவாமி நம்மாழ்வாருடைய அவதாரத்தையும் ராமானுஜருடைய அவதாரத்தையும் வேதத்திலேயே குறிப்பிட்டிருப்பதனாலே நென்னலே வாய்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலளப் பாடுவான். ஆச்சாரிய கைங்கரியம் தவிர வேறு எந்த விதமான புருஷார்த்தையும் நாங்கள் விரும்பவில்லை. அந்த ராமானுஜருடைய திருவடியை போற்றுவதே ராமானுஜாய நமவென்று இரவும் பகலும் சிந்தித்து ராமானுஜரோடு இடைப்பொழுது ராமாறு சிந்திப்பார் தாளினையை சேர்ந்திருப்பார் தாளினை வந்திப்பார் விண்ணோர்கள் வாழ்வு ஆகினாலே எம்பெருமானுக்குள்ள குணாதிசயங்கள் அத்தனையும் சுவாமி எம்பெருமானாரும் உடையவர் ராமானுஜரும் உடையவராகினாலே ராமானுஜர் போன்று இருக்கக்கூடிய ஒரு சிறந்த நாயகன் நடுநாயகமாக நமக்கும் எம்பெருமானுக்கும் நடுநாயகமாக இருந்து நம்மை கை தூக்கி விடக்கூடிய உடையவர் போன்று இருப்பாள் ஒருத்தி எழுப்புவதாக அமைந்திருந்தது. உடையவர் போல் இருப்பவள் யார் என்று சொன்னால் நந்தகோபன் என்று சொல்லக்கூடிய அந்த இடையர்களிலே தலைவனாக இருக்கக்கூடியவருடைய திருமாளிகையிலே காத்து கொண்டிருக்கக்கூடிய துவாரபாலர்களை எழுப்பி உள்ளே சென்றார்கள் என்பது இந்த பாசுரமானது. நாம் எம்பெருமானை தொழச் செல்கிறோம் என்று சொன்னால் அடியார்களுடன் கூடி நின்று ஆடுங்களோ என்று சொல்லி அடியார்களோடு தான் செல்ல வேண்டும். உனக்கென்ன வேறுடைமை என்று தனித்து செல்லாமலும் அடியார் புலாங்கள் அழகோலக்கம் இருக்க என்று பரமபதத்திலையும் அந்த அனுபவம் இருப்பதனாலே நாமும் அடியார்களோடு சென்று எம்பெருமானை தொழ வேண்டும் என்பதை இந்த பாசுரத்திலே நம்முடைய நாச்சியார் வேதாந்த பொருளை அருளி செய்தார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவிழே சரணம். எம்பெருமானார் திருவிழே சரணம்.